எல்லா ரூரல் சைட்லேயும் எங்கள் ஆளுங்க உங்கள் ஆளுங்க அவங்களே ஒரு கேஸ்ட் சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணி சண்டை போடுறாங்க. அது பார்த்தா நம்மளுக்கே பயமாக இருக்குது. முன்னாடிலாம் இப்படி இருந்தாங்க, இப்போ மாறி இருக்காங்க. அப்படி படத்தை வந்துட்டு ஒரே ஃப்ளோவாக வச்சுட்டு அப்புறம் ஃபேஷ் பேக் காட்டுற அதெல்லாம் வந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வர்றது. ஒரு படமாக எடுத்து நம்மளுக்கு வந்து சமுதாயத்துக்கு வந்து காட்டுறாங்க. இது வந்து துருவ் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வந்து மாரி செல்வராஜ் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஒரு இந்தியாவினுடைய கபடி போட்டி வந்து நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு நல்லாவே இருக்குது இந்த படம். அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குது. இதில் வந்து அந்த கபடி ஆக்சுவலாக கபடி பிளேயரே இல்லைன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு நேஷனல் பிளேயர் ஆடுற மாதிரியே இது நல்லா இருக்குது. இதில் வந்து பார்க்கவே இல்லை, இதில் கிளைமேக்ஸ் தூக்கி முதல்ல வச்சதுனால ரொம்ப கனெக்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கா? இல்லை, கதை வந்து எப்படின்னா அது அவருக்கு தான் தெரியும். மாரி செல்வராஜுக்கு அவருக்கு தான் தெரியும் இது கதை எந்த விதத்தில் வந்து எடுத்து எப்படி வந்து அது ஜாயின் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் எல்லாம் கொடுக்க தலைமை அவருக்கு தான் தெரியும். வெளியில் எந்த ரிவ்யூஸ் வந்து மாதிரி நம்ம வேறு மாதிரி ஒவ்வொரு விதமாக ஒருத்தனை சொல்லிடுறாங்க. அது பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. வந்து முன்னாடி ஒரு நடந்த கதாபாத்திரம் தான் எடுத்து வந்து ஒரு படமாக எடுத்து நம்மளுக்கு வந்து சமுதாயத்துக்கு வந்து காட்டுறாங்க. இது நம்மளாக வந்து எடுத்துக்கக்கூடாது. இதில் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேர்ல்டில் இந்தியாவில் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு விலங்குகளை உதாரணத்துக்கு ஒரு விலங்குகளை கொல்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த விலங்குகளை வந்து வதைக்கிறது கிடையாது. அது முன்னாடியே கண்டென்ட் போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு போடுறாங்க. இது வந்து வனவிலங்குகளை வந்து நாங்கள் கொல்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இது ஒரு நேஷ்னல் விளையாட்டு. அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய திறனை தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். கண்டி அந்த நெகட்டிவிட்டிஸ் நம்ம தோண்டி கிளறிக்கிட்டு அது போனால் நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். நம்ம பின்னாடி நம்ம படம் வேற மாதிரி. த்ருவ் விக்ரம் ஆக்டிங் பண்ணாருன்னு சொல்லவே முடியாது. அந்த கேரக்டராகவே அவர் நடிச்சிருக்காரு. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அவர் ஆக்ட் பண்ணுறாருங்கிறதே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பசுபதி வந்து ஒவ்வொரு அப்பாவோட ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலுமே பெரிய லெவலில் சாதிக்கிறது கஷ்டம். அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி இந்த மூவி எடுத்திருக்காங்க. டைரக்டர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எமோஷன்ஸ், அந்த கேஸ்ட் சிஸ்டம், அதை தாண்டி தமிழ்நாட்டினாலே ஒரு லெவல் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜாதி பற்றி அவங்க பேசல ப்ரோ. அந்தளவுக்கு இந்த ஜாதி பெருசு, அந்த ஜாதி பெருசு, இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த பற்றின டாப்பிக்கே கிடையாது. எல்லா ரூரல் சைட்லேயும் எங்கள் ஆளுங்க உங்கள் ஆளுங்க அவங்களே ஒரு கேஸ்ட் சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணி சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சாதிக்கிறோம், நம்ம முன்னேறணும், அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் படணுன்றதை இந்த மூவி சொல்லிடுறோம். இப்போது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இப்போலாம் ஜாதிலாம் கிடையாது, யார் ஜாதி போடுறேன் நீங்கள் எப்படி படம் எடுக்கிறீங்க கேட்குறாங்க. அது மேபி நம்ம ஜென்ரேஷனில் இருக்கலாம், பட் பழைய ஜென்ரேஷனில் இன்னும் இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டம் பார்க்குறது இருக்குது. நம்ம சிட்டி சைடில் தெரியாது, பட் ரூரல் சைடில் அது எல்லாமே இருக்குது. அதான் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, சிஸ்டம் பார்க்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க, அது எல்லாமே இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, பட் அது வந்து ரூரல் சைடில் இருக்க தான் செய்யுது, இன்றைக்கும் இருக்குது. அது வந்து ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஒரு மேரேஜுன்னு வரும்போது, ஒரு ஸ்டடீஸுன்னு வரும்போது, ஒரு கோட்டான்னு வரும்போது அந்த சிஸ்டமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம ஜென்ரேஷன் அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட திறமையை மட்டும் நம்பி முன்னேறணும். பக்கா வில்லன். ஆனால் அவர் இந்த படத்தில் வில்லனே இல்லை ப்ரோ. இந்த படத்தில் வில்லன் யாருன்னா நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வில்லனுங்க. அவங்க 2 பேர் வராங்க, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மோதல் போகுது. அதாவது கந்தசாமி கேரக்டர், பாரதி ராஜா கேரக்டர், அவங்களாம் அந்தந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு மோதல், அது தனிப்பட்ட மோதலாக போகுது. அவங்க எதுக்காக அவங்களே வந்து நிறைய பேசியிருக்காங்க. நம்ம வந்து இந்த ஜாதியெல்லாம் ஒழிக்கணும்னு தான் நம்ம ஆரம்பித்தோம், ஆனால் மக்கள் மறந்துடுறாங்க. நம்ம பின்னாடி வரவங்க நம்ம எதுக்காக போராடணுன்றதே மறந்துட்டாங்க அப்படின்னு அவங்களும் தெளிவாக பேசியிருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் கேஸ்ட் வச்சு சொல்கிறாங்க. சின்னதுலேருந்து பெருசாக எப்படி வளரணும்னு சொல்கிறாங்க. எப்படி நடிச்சிருக்காரு விக்ரம் பையன்? நல்லா நடிச்சிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவர் நடிப்பு. அது பார்த்தா நம்மளுக்கே பயமாக இருக்குது. முன்னாடிலாம் இப்படி இருந்தாங்க, இப்போ மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ மிங்கிலான மாதிரி இருக்குது எனக்கு தோணுது. அப்படிலாம் எதுவும் இல்லையே எனக்கு தெரிஞ்சு. நல்லா தான் காமிச்சிருக்காங்க. ஆமாம், கபடி வந்து நம்மளோட இது தானே, நேஷ்னல் பிளேஸ் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைசன் வந்து ரொம்ப ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மூவி. யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னா, யாரெல்லாம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் விரும்புகிறாங்களோ ஒன்று, அதை தாண்டி வந்து பர்சனலாக எல்லாமே வந்துட்டு கஷ்டப்பட்டு வரணும்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள எல்லா சமுதாய மக்களுக்கும் இது வந்து கனெக்ட் ஆகும், எமோஷ்னலாக ஆகும். ஒரு சில நேரம் வந்து
அது எமோஷ்னலாக அழுகிற சீன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு எமோஷ்னலாக வந்து கை தட்டுவீங்க, அவரோட வெற்றிக்கு நீங்கள் வந்து கை தட்டுவீங்க. அப்போது அது உங்களோட கனெக்ட் ஆகுது இல்லையா, அதுதான் அந்த படத்தோட வெற்றி. கிளைமேக்ஸ் சீனே ஃபஸ்ட்டு வச்சதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. இல்லை அப்படி கிடையாதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நான் லீனியர்னு சொல்லுவோம். அதாவது பேக் டு பேக் போயிட்டு வரும். அந்த மாதிரி படங்களை தான் இப்போ இளைஞர்கள் எல்லா தரப்பில் உள்ளவங்களும் விரும்புகிறாங்க. அதாவது வந்துட்டு இப்போ படத்தை வந்துட்டு ஒரே ஃப்ளோவாக வச்சுட்டு அப்புறம் ஃப்ளாஷ்பேக் காட்டுறது அதெல்லாம் வந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வர்றது. இப்போ வந்து மக்கள்லாம் வந்துட்டு யூடியூப்பில் வேறு கண்ட்ரியோட மூவிஸு எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சாலும் அது கடைசியில் வந்துட்டு எப்படி அது நான் லீனியராக போயிட்டு வருது, அது எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்க. அதனாலலாம் ஒன்றும் கிடையாது.